ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருத்தோலை பவனியிலே சிறப்பாக பங்கு பெற்ற எல்லோருக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்திய மிஷனரி இயக்கத்தினுடைய பொது காரியதரிசி அன்பான சகோதரர் அன்பு ஐயா இமானுவேல் பொன்னுத்துரை ஐயா அவர்களை தொடர்பு கொண்ட போது மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதான் கடுமையான பயணங்கள், ஊழிய பயணங்கள், பணி சுமைகள் இவைகளுக்கு மத்தியிலேயும் நம் மத்தியிலே அவர்கள் அன்பு அம்மாவோடு அவர்கள் இணைந்து வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நம்முடைய அபிஷேகநாதர் குடும்பத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாய் கைத்தட்டி நம்முடைய உற்சாகத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே கன்வென்ஷன் கூடுகையின் போது நான் அன்பு அம்மாவை பற்றியும் ஐயாவை பற்றியும் நான் சொன்னேன். கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு நாங்கள் திங்கட்கிழமை கர்நாடகா மாநிலம் பெல்காம் அந்த ஹல்லூர் மிஷன் ஃபீல்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு சிறந்த ஒரு வரவேற்பு கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் அவங்க ஆயத்தம் செய்து வைத்திருந்தார்கள். அவருடைய நீண்ட பயணம் ஒடிசா ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் ஒடிசா, அங்கேருந்து பம்பாய் வந்து எங்களோடு கூட அந்த சரியான அந்த நேரத்தில் பங்கு கொண்டு அந்த மிஷினரி வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி தூத்துக்குடி வந்து சேரதுக்குள்ள இவங்க அங்கேருந்து கிளம்பி மீண்டும் குஜராத்துக்கு போயிட்டாங்க. நீண்ட பயணங்கள், ஓய்வில்லாத பயணங்கள், ஆண்டுடைய நாம மகிமைக்காக. அந்த காரில் வரும்பொழுது மிஷன் ஃபீல்டு ஐஎம்எஸ் ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ மெதுவாக பேசும்பொழுது சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு ஐஎம்எஸ்க்கு எங்களுக்கு ஐயா கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு ஒரு உண்மையும் நேர்மையும் தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு திட்டத்தோடு தன்னை முழு குடும்பமாய் அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறான் ஐயா நமத்திலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் மிஷனரி பணித்தளத்திலே அந்த எவாஞ்சலிஸ்ட் குவார்டர்ஸ் டெடிகேஷன் பண்ணதுக்கான வீடியோ கிளிப்பிங் சிதம்பரம் நகர் திருச்சபையின் சார்பிலே அல்லூர் பணித்தளத்திலே விதமாக யுவாஞ்சலிஸ்ட் குவார்டர்ஸ் கட்டி கொடுக்கப்பட்டு அதனுடைய பிரதிஷ்டைக்கு நம்ம பகுதியிலிருந்து நம்முடைய திருமண்டல தேவஸ்தர்களும் அதோடு கூட நம்முடைய திருச்சபையிலிருந்தும் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். விதமாக அந்த பிரதிஷ்டை வைபவத்தினுடைய வீடியோவை தான் நீங்கள் இப்பொழுது காண்கிறீர்கள். உண்மையிலே அந்த பகுதியிலே ஊழிய வளர்ச்சிக்கென்று கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீடு அது மாத்திரமல்ல, 2 கிராமங்களிலே சென்று அங்கு நடைபெறுகிற ஊழியங்களையும் அவர்கள் பார்த்து வந்தார்கள். தொடர்ந்து இந்திய மிஷனரி சங்க ஊழிய காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அமருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறில் உங்களோடு கூட இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே என்னை அன்போடு அழைத்து இந்த ஆண்டும் இந்த லெந்து நாட்களில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான உங்களுடைய சேகர தலைவர் அருள் திரு டேவிட் அதிசயம் ஐயா அவர்களையும்
நான் அன்போடு வாழ்த்துகிறேன். திருச்சபையின் மக்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான குருவானவரும் நானும் ஒரே சபை மன்றத்திலே பணியாற்றிய காலங்களில் நெருங்கிய நண்பர்களாக நாங்கள் பயணிக்க நேர்ந்தது. அவர்களுடைய திருச்சபையில் என்னை அழைத்து அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், இப்பொழுதும் பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்காக நான் மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியங்கள், ஊழிய அனுபவங்களை அருமையான ஐயா அவர்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். என்னுடைய ஊழிய பயணங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவேளை இன்றைக்கு நான் அதை அதிகமாக யோசித்து பார்க்குறேன். இந்த என்னுடைய 2.5 ஆண்டு கால ஊழிய பயணத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து அதிகமாக கிட்டத்தட்ட 4ஆம் தேதியிலிருந்து 3 முறை மிஷினரி பயணங்களை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், மேற்கொண்டிருக்கிறேன். பிப்ரவரி 4 12, அதற்கு பிறகு 16 19 சென்னை, 20 1ஆம் தேதி வரைக்கும் ஃபீல்டு விசிட், அதற்கு பிறகு 10ஆம் தேதி செகண்ட் சர்வீஸில் பிரைன் நகரில் மெசேஜ் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். நேற்று மாலையில் தான் நான் என்ன செஞ்சேன், வந்தேன். உண்மையிலேயே சரீர அளவில் நான் அதற்கு தகுதியற்ற ஒரு நபர் கிடையாது. ஏனென்றால் அதிகமாக நான் சுகவீனத்தினால் பாதிக்கப்பட்டவன். தூத்துக்குடியில் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க. இங்கே 2ஆவது தெருவில் நினைக்கிறேன் டாக்டர் சுந்தரன் ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க, சரியா, நல்ல வயதான ஒரு மருத்துவர். என்னை அங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு பென்சிலின் ஊசி, சரியா, மாதம் ஒரு முறை, முதல்ல வாரம், அதுக்கு 3 வாரத்துக்கு ஒரு முறை, அதுக்கு ஒரு மாதம் ஒரு முறை பெனிடியூட்டோலக்ஸ் அந்த ஊசி எனக்கு என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. திடீர்னு நிப்பாட்டினாங்க. 9th படிக்கும்போது மறுபடியும் பாதிக்கப்பட்டேன். மறுபடியும் 11th படிக்கும்போதும் நான் பாதிக்கப்பட்டேன். 21 வயது வரைக்கும் எனக்கு அந்த ஊசியை நீங்கள் என்ன செய்யணும், கன்னி ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 19 வயதில் டாக்டர்ஸ் அதை என்ன செஞ்சிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை நான் யோசித்து பார்க்குறேன், ஸ்கூலில் கேம்ஸ் பீரியடில் எல்லாரும் விளையாடுவாங்க, நான் விளையாட முடியாது. அமைதியாக உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருப்பேன், பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கு இவ்வளோ தூரம் நான் பயணிக்கிறேன் என்றால் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பலன். அதே போல் அநேகருடைய ஜெபம். நான் இப்போ ஃபீல்டு போயிருக்கும் போதெல்லாம் நிறைய மிஷினரிஸ் கேட்டாங்க, ஐயா இவ்வளோ லாங் ட்ரிப் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. உண்மையிலே அப்போ தான் நான் இந்த பழைய என்னுடைய சரீர ஹெல்த் சம்மந்தப்பட்ட காரியங்களை நான் செஞ்சேன், யோசித்து பார்த்தேன். எனவே ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், பலன் கொடுத்து என்னை கரம் பிடித்து என்ன செய்கிறார், நடத்துகிறார் என்பதை நான் உணர முடிந்தது. இப்போ இந்திய மிஷனரி சங்க ஊழியங்களை குறித்து அநேக காரியங்கள் உங்களோடு கூட ஒரு சின்ன வீடியோ கிளிப் நாங்கள் போட்டோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 1981 ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இதை நாங்கள் ஆயத்தம் செய்த பிறகு அநேக ஊழியர்கள் பணி நியமனம் பெற்றிருக்கிறார்கள். அதே போல் 27 மாநிலங்களில் ஒரு மாநிலம் புதுசாக மேகாலயாவில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், ஊழியரை நியமித்து பணித்தளம் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இந்திய மிஷனரி சங்க ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அநேக இடங்களில் மக்கள் காசு கொடுக்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க. ஆனால் ஜெபிக்கக்கூடிய ஜெப பங்காளர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, குறைந்து விட்டார்கள். உங்கள் திருச்சபையிலும் இந்திய மிஷனரி சங்கத்துக்காக ஒரு குழுவாக நீங்கள் ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் ஜெபிப்பதின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய ஊழியர்களை வல்லமையாக என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன் நான் குஜராத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஆலயத்தில் ஒரு வாலிப பெண் எழும்பி பாடம் வாசித்தாங்க. ஆனால் கொஞ்சம்
அவங்க நடக்கிறதுல வித்தியாசம் தெரியுது, ஆனால் நல்லா நடந்து வந்தாங்க. அங்கே அந்த ஆராதனை முடித்து நாங்கள் காரில் கிளம்பும்போது அந்த மிஷினரி சொன்னாங்க, ஐயா நீங்கள் வெள்ளூர் வந்திருந்தீங்களா, அப்போ வீடியோவில் ஒரு பெண்மணியை நம்ம காண்பித்தோம்ல, அந்த பெண் தான் அது. நடக்க முடியாத ஒரு சகோதரி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நடக்க செய்திருக்கிறார். அவங்க தான் இன்றைக்கி அதில் என்ன செஞ்சாங்க, பாடம் வாசித்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் இருக்கும்போது நீங்கள் அதை என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லி இருக்கலாமே என்று நான் கேட்டேன். அன்பானவர்களே, ஆண்டவர் சாதாரண நம்முடைய ஊழியர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் என்றால் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற அநேகருடைய ஜெபங்கள், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சுவிசேஷ பணியில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். மார்க் நற்செய்தி நூல் 16:20 நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோடு கூட இருந்து அவர் என்ன செய்தார், கிரியை நடப்பித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே மிஷினரி ஊழியங்களுக்காக, மிஷினரிகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களில் அழகான ஒரு எவாஞ்சலிஸ்ட் குவார்ட்டர்ஸ் கட்டி பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன், இன்னொரு வீடு நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டித்தாங்கன்ட்டு. அன்பானவர்களே, நான் ஏற்கனவே கடந்த முறை வரும்போது சொன்னேன், ஊழியர்களுடைய இல்லம் அந்த பணித்தளத்தில் இருந்தால் ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன இருக்கும், நன்றாக இருக்கும். அந்த இடத்துல ஊழியம் வளர்வதற்கு அடிப்படையாக இருக்கும். அதை மையமாக வைத்து இன்றைக்கு அநேக ஊழியருடைய இல்லங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நாள்மாடியில் மோகன்கிட்ட கூட நான் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஐயா அது நல்ல ஒரு திட்டம், நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வாங்கி 2 இல்லங்கள் கட்டுவதற்கு அவங்க காசு கொடுத்தாங்க. அது கட்டி இந்த கடந்த மார்ச் மாதம் அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டு விட்டது. எனவே இந்த பணிகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருச்சபையாக மிஷினரி பணியில் நாம் இணைந்து பயணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே குருத்தோலை ஞாயிறாக இருப்பதனால அந்த வேத பகுதியை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களையும், லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 44 வசனங்களையும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். அன்பானவர்களே, வரவேற்பு என்று சொல்லும் பொழுது மக்கள் தங்கள் வாழ்வில் யாரை முக்கியமானவர்களாக கருதுகிறார்களோ அவர்களை அவங்க வரவேற்பதற்கு என்ன செய்வதில்லை, தவறுவது இல்லை. யாரை முக்கியமாக கருதுகிறார்களோ, அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், மற்றும் பிரபலங்களாக இருக்கலாம். இப்படி யாரை அவர்கள் சிறந்தவர்களாக அல்லது முக்கியமானவர்களாக கருதுகிறார்களோ அவர்களை வரவேற்க அவர்கள் தவறுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பவனியில் நாம் பார்க்கும் பொழுது சற்று ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது. மற்ற வரவேற்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவரை அநேகர் வரவேற்பார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை அநேகர் வரவேற்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பவனியில் அநேகருக்காக ஒருவர் என்ன செய்யப்பட்டார், வரவேற்கப்பட்டார். இந்த வித்தியாசம் புரியுதா? மற்றதுல அநேகர் ஒருவரை வரவேற்பாங்க, ஆனால் இங்கே அநேகருக்காக ஒருவர் என்ன செய்யப்படுகிறார், வரவேற்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை வரவேற்று அழைத்து சென்ற இந்த பவனியில் அநேக விதமான மக்கள் அங்கே பயணித்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்லும் பொழுதெல்லாம் தனக்கு நேரிடப் போகிற காரியங்களை தன்னோடு கூட இருந்தவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். மார்க் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுதும், மார்க் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் பார்க்கும் பொழுது, மார்க் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் எருசலேமுக்கு போகும் பொழுதெல்லாம்
தன்னுடைய சீஷர்களோடு எருசலேமுக்கு சென்றால் அங்கு தனக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை அவர் அவர்களோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார், பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் அவர் மற்றவர்களைப் போலல்ல, முன் செல்கிற ஒரு மனிதராக சீஷர்களுக்கு முன்பாக அவர் கடந்து சென்று அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். எனவே அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன காரியங்கள் அன்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆனால் இந்த பவுனியில் பார்க்கும் பொழுது அந்த சீஷர்களும் அவரோடு கூட என்ன செய்கிறார்கள், பயணிக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்து எப்படியாவது அவர் நமக்கு வெற்றி மீட்பை கட்டளையிடுவார் என்று சொல்லி எதிர்பார்த்த ஒரு கூட்டம் மக்கள் அந்த பவனியிலே அவரோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் பார்க்கும் பொழுது வலது இடது பக்கத்தில் அமர ஆசைப்பட்ட நபர்களும் அந்த பவனியில் அவரோடு கூட பவனித்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு கூட்டமும் அந்த பவனியில் அவரோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறார்கள். சீஷர்கள் பயணிச்சாங்க. பஸ்கா திருநாளாக இருந்ததுனால அநேகர் அங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாசரு உயிரோடு எழுந்த நிகழ்ச்சியை பார்த்த திரளான கூட்ட மக்களும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள். இதை நீங்கள் நல்லா பார்க்கணுன்னா யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இந்த பவுனியில் இணைந்து கொண்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கிரேக்கர்களும் பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்களும் இருந்தார்கள். அவர்களும் இந்த பவுனியில் இணைந்து கொண்டார்கள். இப்படி எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு கூட்டம் இருக்கு, சுயநலம் நிறைந்த ஒரு கூட்டம் அவருக்கு பின் சொல்லுது. விழாக்காலம் என்றதுனால விழா காலத்தை பார்க்க வந்த கூட்டமும் அவருக்கு பின் சொல்லுது. அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள், அவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்தவர்களும் அவருக்கு பின் சொல்கிறார்கள். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா அவரை மறுதலிக்கிறவர்கள், காட்டி கொடுக்கிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தேகப்படுகிறவர்கள், பின்வாங்கி போகிற எல்லாரும் சேர்ந்துதான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சரியா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பவுனியாக சென்ற அந்த பவுனியில் எப்படிப்பட்ட மக்கள்லாம் இருந்தார்கள் என்பதை நான் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் இணைந்து சென்ற அந்த பவுனி இன்றைக்கு சத்திய வசனத்தின்படி அங்கே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:9 நிறைவேறுதலாக இருந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? ராஜாவாக வருகிறார். அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட, அவர் எப்படி வருகிறார், எதின் மேல் வருகிறார், உன் ராஜா எப்படிப்பட்டவர், இந்த மூன்றும் அந்த இதில் என்ன செஞ்சிருக்கிறது, அடங்கியிருக்கிறது. உன் ராஜா எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்க, எப்படி வருகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் ராஜாவாக வருகிறார். ஆனால் எப்படிப்பட்ட ராஜான்னு அவங்க அறியல. அடுத்தாக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா எதின் மேல் வருகிறார், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார். உன் ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான காரியம் அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இந்த பவுனி என்ன செய்து காணப்படுகிறது. இந்த பவுனியில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய முதல் காரியம் 2 பகுதியாக பிரித்து நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் பகுதியாக நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை சுமப்பது, carrying Jesus is very important in this parade. இந்த பேரடில், இந்த பவுனியில் இயேசு கிறிஸ்துவை சுமப்பது மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து வந்தோம்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தான் சொன்னேன், சுயநலம் சார்ந்த கூட்டம் இருந்துச்சு, நன்மை பெற்றவர்கள் இருந்தாங்க, விழா கொண்டாட வந்தவர்கள் இருந்தார்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து வெற்றி முழக்கம் இடுறாங்க. என்ன முழக்கம்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆனா அதே கூட்டம் அப்படியே என்ன செஞ்சிருது? மாறி விடுகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை எப்படி சுமப்பது? அங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை குட்டி இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிச்சு? சுமர்ந்தது. 4 வயதுக்கு கீழ் உள்ள ஒரு மரி. இங்க நல்லா கவனிங்க, அந்த கழுதை தன்னை சுமக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டு விட்டது. சரியா? இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்றாரு, நீங்க போங்க, அது அங்க என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும், நீங்க அதை அவிழ்த்துட்டு வாங்க. உங்கள்கிட்ட கேட்டா அது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, அவரை சுமக்கக்கூடிய கழுதை எங்க இருக்கு அவர் அறிந்திருந்தார். அந்த கழுதை எப்படி இருக்குது அதை அறிந்திருந்தார். அது கட்டப்பட்டு இருக்கிறது சொல்றாரு. அதுக்கு என்ன தேவை? அது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அதையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அவரை சுமக்கக்கூடிய நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் மறைந்திருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், நமக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் யாரு? அவரை சுமக்கக்கூடியவர்கள். அடுத்தாக்கில் நீங்க பாருங்க, அதை அவிழ்க்கும் பொழுது அதனுடைய உரிமையாளர் என்ன சொல்றாரு? இது ஆண்டவருக்கு வேணும். அவர் தடையே என்ன செய்யல சொல்ல. இன்றைக்கு நம்ம வீட்டில் யாராவது ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? தடை செய்யக்கூடாது. சாதாரண ஒரு கழுதை தான். அவன் நினைச்சிருந்தா இது என்னுடையது, இதை வச்சு நான் என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் வைத்திருக்கிறேன், அவன் யோசித்துருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்ன உடனே எந்த ஒரு பதிலும் என்ன செய்யலை, சொல்லவில்லை. இன்னும் நீங்கள் அதில் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கழுதை குட்டி அது வரைக்கும் யாரும் அதில் என்ன செய்யலை, சவாரி போகலை. ஒரு சாதாரண சின்ன கழுதைக்கு மரிதான். அது பயிற்றுவிக்கப்படாத ஒன்று. ஆனால் இயேசுவை சுமந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம், நான் யாரு? நான் சாதாரண ஒரு மனுஷன் தானே, எனக்கு ஒன்றுமே தெரியாத. பயிற்றுவிக்கப்படாத ஒரு கழுதை குட்டி. ஆனால் அது யாரை சுமந்துச்சு? இயேசுவை சுமந்துச்சு. சின்ன மரிதான், அது இயேசுவை சுமந்துச்சு. அதுக்கு பலன் கொடுத்தார். அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம எந்த நிலையிலும் இருக்கலாம், நம்ம தகுதியற்றவர்களாக கூட நிச்சயலாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். நீங்கள் பாருங்க, வீதியில் கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை குட்டி, இப்போ அதற்கு மேலே என்ன போடுறாங்க? வஸ்திரங்கள் போடுறாங்க. இப்போ அது நடந்து போகுது. அதனுடைய கால் எங்க படலை? எங்க படலை? தரையில் படலை. காரணம் என்ன? அது யாரை சுமக்கு? இயேசுவை சுமக்குது. இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற தகுதி என்னன்னா, இயேசுவை சுமக்கும் பொழுது அந்த தகுதி நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. அதை மார்ட்டின் லூத்தர் அழகா சொல்றாங்க, God choose me not that I am worthy, I become worthy because God choose me. நான் தகுதியானவன் என்ற அடிப்படையில் கடவுள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. கடவுள் என்னை தெரிந்து கொண்டதுனால நான் தகுதி உடையவன் ஆகிறேன். நான் சொல்ற புரியுதா? நான் தகுதியானவன் என்ற அடிப்படையில் அவர் என்னை தெரிந்து கொள்ளலை. அது சின்ன மரிதான், வீதியில் கட்டப்பட்டு இருந்தது தான், பயிற்றுவிக்கப்படாத ஒன்று. ஆனால் அது தெரிந்து கொள்ளப்பட்டதுனால அது என்ன செய்யப்பட்டது? தகுதிப்படுத்தப்பட்டது. அன்பானவர்களே,
ஆண்டவருடைய பணியில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இணைத்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சும்மா வெறும் வாயினால் நம்ம முழங்கினா மட்டும் என்ன செய்யாது, போதாது. அந்த பவுனியில் அந்த கழுதை மறி இயேசுவை சுமந்து வந்தது. அதில் வந்ததில் எத்தனை பேர் அவரை சுமந்துருப்பாங்க யோசித்து பாருங்க. எல்லாரும் அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த கூட்டம் அப்படியே மாறிட்டு அவரோடு கூட இருந்த சீஷர்கள் ஜெபிக்க போகும்போது அவரை பிடிச்சிட்டாங்கன்னு ஓடிட்டாங்க. ஒருத்தன் மறுதளிச்சுட்டு ஓடிட்டான், ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அன்பானவர்களே, அவரை சுமந்த மனிதர்கள் அதில் சிலர், அவங்க தான் சிலுவை அண்டை வந்து என்ன செஞ்சாங்க, நின்றார்கள். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று முழங்கிய நாம் நம்மில் அவரை சுமக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய தகுதியை வச்சு நம்ம தீர்மானிக்க வேண்டாம், எனக்கு என்ன தெரியும் நம்ம நினைக்க வேண்டாம். ஆனால் இயேசுவிடம் வரும் பொழுது, அவரை சுமக்க நாம் முன் வரும் பொழுது, அவர் நம்ம என்ன செய்கிறார், தகுதிப்படுத்துகிறார், நம்மை பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாவது பகுதி, இந்த பவுனியினுடைய முடிவில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஜீசஸ் ரெஸ்பான்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த பேரேட். அந்த பவுனியினுடைய முடிவில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரெஸ்பான்ஸ். என்றைக்குமே ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் முடிவு என்ன இருக்காது, இருக்காது. ஒரு இறையியல் அறிஞர் சொல்றாரு, இந்த பவனி ஆரம்பிக்கும் போது பெரிய நம்பிக்கையில் ஆரம்பிச்சாங்களாம், ஆனால் முடியும் போது கூட்டம்லாம் கலைஞ்சு என்ன செஞ்சுட்டு ஓடிட்டு. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ஆனால் துவக்கத்தை காட்டிலும் எதான் முக்கியம், முடிவு தான் முக்கியம். இந்த எண்ட் ஆஃப் த பேரேட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க, 41ஆம் வசனத்தில் நகரத்தை பார்த்து அதற்காக என்ன செய்கிறாரு, கண்ணீர் விட்டு அழுதார். ஜீசஸ் saw the city with tears. நகரத்தை பார்த்து கண்ணீரோடு பார்க்கிறார், கண்ணீரோடு நகரத்தை பார்க்கிறார். எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இசைவினைப்பான ஒரு நகரம், சமாதானமான ஒரு நகரம். ஆனால் இன்றைக்கு அழுகையின் நகரமாக அது என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது. அங்க அந்த நகரத்தை பார்த்து ஏன் அழுதாருன்னா, அவர்களுடைய இருதய கடினத்தை பார்க்கிறார். அவருக்கு தெரியும், இன்றைக்கு ஓசன்னான்னு சொல்றான், இன்னும் 4 நாளில் அவன் அப்படியே என்ன செய்ய போறான், மாறப்போகிறான். இவங்களை என்ன செய்யல, ஏற்று கொள்ளவில்லை. அதற்கு பிறகு இவங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகிறது, மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அதனால சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் அங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நகரத்தை பார்த்து அழுறாரு, இன்னும் ஒரு கொடுமையான காலத்துக்குள்ள நீ தள்ளப்பட போகிற, அதற்கு முன்னாடி இந்த நாளை நீ என்ன செஞ்சுக்க, பயன்படுத்திக்கொள். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறார். அவர் அழுகிறாரா, சந்தோஷப்படுறார்? நம்ம பார்த்து அதே வாய்ப்பு கொடுக்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும். அன்பானவர்களே, ஓசன்னா என்று சொன்னவுடன் இப்பொழுதே ரட்சியம் என்று ஆரவாரம் விட்ட ஒரு கூட்டம், அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்றவுடன் சிலுவையில் அறையும் என்று ஆர்ப்பரித்தார்கள். நல்லா யோசித்து பாருங்க, இது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும். இப்போ நீ ஓசன்னா இப்பொழுதே ரட்சியம்னு ஆரவரிக்கிற, ஆனால் இன்னும் 4 நாட்களுக்குள்ள
என்னை சிலுவையில் அறையும் நீ என்ன செய்ய போற? சொல்ல போற. உன் இருதயத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, ஆனா நீ ஓசன்னான்னு சொல்ற. இன்னும் கொடுமையான ஒரு காலம் வருது, அதற்குள்ள நீ உன்னை மாற்றிக்கொள். அன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27-25 அவரை சிலுவையில் அறைய சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவருடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டும். அந்த அளவுக்கு அவருடைய இருதயம் என்ன செஞ்சிச்சு? கடினப்பட்டது. இந்த கொடுமையான காலத்துக்கு வருவதற்கு முன்பு 40 ஆண்டுகள் அவங்களுக்கு கிடைச்சதுங்க. ஆனால் 40 ஆண்டுகளும் அவங்க இருதய கடினம் என்ன செய்யலை? மாறலை. கிபி 70 டைட்டஸ் என்கிற ரோம தளபதியும் வெஸ்ட் பெர்சியன் அரசனுடைய மகனும் இணைந்து எருசலேமை தரைமட்டமாக்கினார்கள். அதை தான் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு கிடைச்ச இந்த நாளை நீ என்ன செஞ்சுக்க? பயன்படுத்திக்கொள். எல்லாம் இடிச்சு தள்ளிட்டாங்க. அதோடு நின்றுச்சா? நிக்கல. ஹிட்லர் உலகமெங்கும் அவர்களை என்ன செஞ்சாரு? சிதறடித்தார். 5 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை கொலை செய்தார். அதோடு முடியல. இன்றைக்கும் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அந்த இரத்தப்பழி அவர்கள் மீது விழுந்து கொண்டு தான் இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார், கடைசியில் அந்த வாய்ப்பை கூட என்ன செய்யலை? பயன்படுத்திக்கிடலை. சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறார். அவர் திரும்பி பார்த்து, எருசலேம் குமாரத்திகளே என்ன சொல்றாரு? டோன்ட் cry for me, cry for you and your children. நீ எனக்காக அழ வேண்டாம். யாருக்காக அழுங்க? அப்போ கூட அவங்க என்ன செய்யலை? யோசிக்கலை. 40 ஆண்டுகள் அதே கடினத்தில் தான் இருந்தாங்க. நம்ம என்ன எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்? யோசித்து பாருங்க. அங்கே மத்தேயு நற்செய்தி 23:37-39 நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, சரியா, கூட்டி சேர்ப்பது போல நான் எத்தனையோ தரம் என்ன செஞ்சேன்? கூட்டி சேர்க்க நினைச்சேன். ஆனால் நீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எத்தனையோ முறை என் சட்டைக்குள்ள உங்களை கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் நீயோ மனதில்லாத இருக்கிறாய். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஜீசஸ் saw the church with anger. சர்ச்சை பார்க்குறாரு. நீங்கள் 3 நற்செய்தி நூல்லையும் பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அந்த பேரட்ல அப்படியே எங்கே போயிடுறாங்க? தேவாலயத்துக்குள்ளே வந்து விடுகிறார். அங்கே தேவாலயத்துக்குள்ளே வந்த உடனே தேவாலயத்தை எப்படி பார்க்குறாருன்னா, எப்படி பார்க்குறாரு? கோபத்தோடு பார்க்கிறார். ஏன் தெரியுமா? பர்பஸ் ஆஃப் த சர்ச் வாஸ் டோட்டலி டிஸ்ட்ராய்டு. சர்ச்சுடைய நோக்கம் அங்கே என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டிருந்தது. அதான் சொல்றாரு, இது யாருடைய வீடு? என்னுடைய வீடு. அங்கெல்லாம் வியாபாரி நடந்துகிட்டு இருக்குது, சரியா? காசு கடைக்காரர்கள் இருக்கிறாங்க. அடுத்தாக்குல சொல்றாரு, இது என்னது? ஜெப வீடு. அடுத்தாக்குல சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த ஜெப வீடு யாருக்குரியது? சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அந்த வார்த்தையை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்களா? நம்ம அநேக நேரம் ஜெப வீடு, அவருடைய வீடுன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அங்கே அந்த நோக்கம் மாற்றப்பட்டு இருந்ததுனால தான் அதை சொல்றாரு, இது என்னுடைய வீடு.
இது ஜெப வீடு, இது சகல ஜனங்களுக்கும் உரியது. அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவுக்கு இடம் இல்லை, அந்த நோக்கம் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. உலகம் ஆலயத்தை என்ன செஞ்சிருந்தது? ஆக்குப்பை பண்ணி இருந்துச்சு. சரியா? அங்கே வியாபாரம் தான் முக்கியமான ஒரு நோக்கமாக என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. ஒரு கூட்டம் மக்கள் எங்க நின்னாங்க? ஆலயத்துக்கு வெளியே நின்னாங்க. ஆனா நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்தை கோபத்தோடு என்ன செய்தார்? பார்த்தார். இப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். சரியா? நம்ம எதுனாலுமே நம்ம வாழ்க்கையோடு தான் இணைச்சு பார்க்கணும். நீங்களே அந்த ஆலயம். இப்போ நம்முடைய உள்ளம் யாருடைய வீடு சொல்லுங்க? தேவனுடைய வீடு. அவருக்கு இடம் இருக்கா? உலகத்துக்கு இடம் இருக்கா? யோசித்து பாருங்க. அங்க தேவாலயத்தில் வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவுக்கு என்ன இல்லை? முக்கியத்துவம் இல்லை. அதே போல நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்கு இடம் இருக்கு? இதை அவர் சொல்ற, என்னுடைய வீடு. நீங்களும் நானும் யாருடையவர்கள்? யாருடையவர்கள்? அவருடையவர்கள். அதனால அந்த காயின்ல சொல்றாரு, ராயனுடையத ராயனுக்கும் தேவனுடையத. இது உலோகத்தால் ஆனது, ராயனுடைய உருவம் பொறிக்கப்பட்டது, இதை நீ ராயனுக்கு கொடுத்துரு. ஆனா என்னுடைய சாயலால் படைக்கப்பட்ட நீ யாருக்கு? எனக்கு. அதுல அதான் சொல்றாரு, ராயனுடையத ராயனுக்கும் என்னுடையத எனக்கும். இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய ஆலயங்கள். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எது நம்மளை உள்ளத்தை ஆக்கிரமிச்சிருக்கு? இன்னும் நீங்க அதில் பார்க்கும் பொழுது நம்மளை படைச்சது நோக்கம் அங்க ஜெப வீடு வியாபார வீடு ஆயிடுச்சு. உங்களே என்னை அவர் படைச்சதுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கா? அநேகருக்கு பயன்பட வேண்டிய நம்ம பயனற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆலயத்தில் அதற்கு பிறகுதான் பாருங்க, எல்லாரும் உள்ள வராங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சுஸ்தம் அடைந்தார், அநேகர் பயன் பெற்றாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நடமாடும் ஆலயங்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்பட வேண்டியவர். ஆனால் ஏதோ ஒரு பிடியில், ஒரு பாதிப்பில் நம்ம வாழ்க்கை முடங்கி போய் பயன்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்தோல நாயருடைய பவனி நிறைவுல நம்ம பார்க்கிறார். நகரத்தை பார்த்தார், அவருடைய வாசம் பண்ணுகிற ஆலயமாகிய உங்களையும் என்னையும் பார்க்கிறார். அவர் கோபப்படுறாரா? சந்தோஷப்படுறாரா? யோசித்து பாருங்க. மூன்றாவதாக, ஜீசஸ் saw the people with compassion. மக்களை பார்க்கிறார். அங்க எல்லாம் ஒரு கூட்டம் மக்கள் வெளியே உட்கார்ந்து தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள இடம் இல்லை. மத்தேயு 21:14 பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் உள்ள வராங்க. அவங்க எல்லாரையும் அவர் என்ன செய்தார்? சுஸ்தமாக்கினார். எல்லாரையும் சுஸ்தமாக்கிட்டார். ஏன் தெரியுமா? அவங்க மீது அவர் என்ன செய்தார்? மனதுருகினார். ஆசாரியர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, வேதபாரர்கள் இருந்தாங்க. ஆனால் யாருடைய மனதிலும் அவங்களுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகிறார். இப்போ சீயோன் கோட்டையை அவர் பிடிக்கணும்னு நினைக்கிறார். அது எபோசியர்கள் அதிகமாக இருந்ததுனால அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. யோசுவா கூட அதை பிடிக்கல. தாவீது பிடிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க சொல்றாங்க, தாவீதால் அது என்னது முடியாது, என்னுடைய
தேசத்தில் இருக்கிற உடல் ஊனமுற்றவர்களே அவனை என்ன செய்வாங்க? மேற்கொள்வார்கள். தாவீது பிடிச்சிட்டார். இப்போ அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் தேவனுடைய வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதுதான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சரீர ஊனமுற்றவர்கள் ஆலயத்துக்கு வெளியே என்ன செஞ்சாங்க? நிறுத்தப்பட்டாங்க. அந்த பகுதியெல்லாம் வியாபார ஸ்தலமாக மாறிட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்க்குறாரு, அவங்க மீது மனதுருகிறார். அவங்க எல்லாரையும் என்ன செய்கிறாரு? சுத்தமாக்கினார். அன்பானவர்களே, அங்கே வெளியே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரார். யோவான், பேதுரு, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே பிறவியிலிருந்தே நடக்க முடியாமல் இருந்த மகனை எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் இவங்க 2 பேர் பார்த்ததுக்கு மற்றவங்க பார்த்ததுக்கு என்ன இருந்துச்சு? வித்தியாசம் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருந்துச்சு. இன்றைக்கும் நம்மை சுற்றி, நம்முடைய தேசத்தில் அநேக நலிவற்ற மக்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உள்ளத்தில் அவங்களுக்கு இடம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம்? அவர்கள் மீது ஒரு மனதுருக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய உள்ளத்தில் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? இடம் கொடுக்க முடியும். 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன செய்தார்? மனதுருகினார். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள் அவங்க எல்லாரும் இடம் கொடுக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்க மீது மனதுருகி அவங்களுக்கு என்ன கொடுத்த? இடம் கொடுத்த. இன்றைக்கு குருத்தோலை நேயரில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடிய நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சிறியோரில் ஒருவருக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கு செய்த. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கிறோமா? எண்ட் ஆஃப் த பேரட் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஜீசஸ் saw the city with tears. Jesus saw the church with anger. Jesus saw the people with compassion. அன்பானவர்களே, அவரை சுமப்பதோடு மாத்திரமல்ல, இந்த அனுபவங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவரை சுமக்கும் ஒரு மரியாக நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அநேக பின் சென்றார்கள், ஆனால் அவரை சுமந்து சென்றவர்கள் வெகு சிலர். சிந்திப்போம், ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.